ஹாய், வெல்கம் டு பிரபா 24 அஃபீஷியல். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட பண்ணுற ஒரே ஒரு விஷயம், சிஸ்டர் நீங்கள் லைவ் போகிறப்பே சரி, வீடியோ போகிறப்பே சரி, எங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வரமாட்டேங்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. அதுங்க நீங்கள் எல்லோரும் பண்ணுற ஒரு சேம் மிஸ்டேக் தான். நோட்டிஃபிகேஷனை ஆன் தான் பண்ணி வைக்கிறீங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வைக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக்கு. அதை மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்ட என்னோட இயரிங்ஸ் கலெக்ஷன் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா? இதுதான் என்னோடய இயரிங் கலெக்ஷன். இந்த இயரிங்காகவே நான் இந்த பாக்ஸை நான் ஆன்லைனில் தான் ஷாப் பண்ணியிருந்தேன். கல்யாணத்திற்கு தேவையான அனைத்து சாமான்களும் வாங்கும் ஒரே இடம் காட்டுப்பூச்சி ஆல்கோ. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. உங்களுக்கு இந்த பாக்ஸ் வேணால் கண்டிப்பாக நான் ப்ராடக்ட்டை டேக் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன், தேவைப்படுற வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு இயரிங்காக இதோட ப்ரைஸ் எவ்வளோ, இது நான் எங்கே இருந்து வாங்கினேன் அப்படி டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் போட்டுக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே ஹெலிக்ஸில் குட்டியாக இது கோல்டு, அதுக்கடுத்து இந்த 3 இருக்குல்ல இது கோல்டு. அப்புறம் கீழே போட்டுக்கிறது என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு வாங்கி கொடுத்தது. இதோட ப்ரைஸ் எனக்கு அரௌண்ட் தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு இயரிங் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். செகண்ட் ஒன் இந்த கம்மல். இந்த கம்மல் எனக்கு எங்கள் அண்ணி வாங்கி கொடுத்தது. இதோட ரேட் 50 ருபீஸ். இந்த குந்தன் செட்டு, இது ஆக்சுவலாக என்னோட பர்த்டேக்கு நான் இங்கே ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கினது. இதோட ரேட்டு 50 ருபீஸ். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இதில் லக்ஷ்மியோட அந்த உருவம் இதில் இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன். இது ஒரு ஆன்டிக் பீஸ் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இந்த ஒரு இது, ஏன்னா இதில் நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் 150 ருபீஸ். எனக்கு இந்த ஜும்கானா போடுறது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நல்லா இருக்குல்ல? ஓகே, இதோட ரேட் 150 ருபீஸ். இது நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் எனக்கு பிடிச்ச பிளாக் கலர். ஸோ இது ஒரு ஜும்கா தான். இதோட ரேட்டு ஜஸ்ட் 45 ருபீஸ். இது நான் ரொம்ப போட்டதே கிடையாது. இது வாங்கி ஒரு 1 or 2 டைம் தான் இதை நான் போட்டிருக்கேன். இதோட ரேட் 45 ருபீஸ். அடுத்த கம்மல் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கலர் கம்மல். இந்த கம்மல் நான் ஒரே ஒரு டைம் தான் போட்டிருக்கேன். சாரீ கட்டுறப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம முருகன் கோயில் போகிறப்போ. அது இந்த கம்மல் தான். அந்த வெயிலுக்கு அதுக்கு இது ரிஃப்ளெக்ட் ஆனால் சூப்பராக இருக்கும். இது ஒரு பாஸ்தா கலரில் தெரியும், சூப்பராக இருக்கும் இந்த கம்மல். இதோட ரேட் 250 ருபீஸ். கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ கலர் பிடிச்சனால நான் வாங்கிட்டேன். அடுத்த கம்மல் இந்த கம்மல் எனக்கு இந்த வளையம் போடுறது அவ்வளோவா நான் போட மாட்டேன் அடிக்கடி. பட் ரொம்ப பிடிச்சி போய் எடுத்தது இந்த கம்மல். இது நான் சென்னையில் தான் வாங்கினேன். என் ஃப்ரெண்டு கூட டி நகரில் போய் வாங்கினேன். இதோட ரேட்டு 75 ருபீஸ், அதாவது 75 ரூபா வாங்கினேன். நான் எப்போவுமே அவ்வளோவா ரொம்ப ஹைஃபையெல்லாம் வாங்க மாட்டேன், பட்ஜெட்டில் தான் வாங்குவேன். 75 ருபீஸ். நான் இது நிறைய தடவை போட்டிருக்கேன், நீங்களே வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இது 75 ரூபா, டி நகரில் வாங்கினேன். இந்த கம்மல் நம்ம சித்திரை திருவிழா பார்க்க போகிறப்ப மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட இருக்கிற கடையில் வாங்கினேன். இதோட ரேட் 68 ரூபா. எனக்கு இந்த கலர் என்கிட்ட ட்ரெஸ்ஸும் இந்த கலரில் இல்லை, கம்மலும் இந்த கலரில் இல்லைன்ட்டு பார்த்தோன்னே பிடிச்சி போய் எடுத்தேன். நல்லா இருந்துச்சு. பட் இது இன்னும் ஒரு தடவை கூட நான் இதை போடலை.
இந்த கம்மல் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா எனக்கு பிடிச்ச கலரு பிளாக்லேயும் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து இதில் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா இந்த டான்ஸிங் கேர்ள். இந்த கம்மலுக்கு பேரே வந்து டான்ஸிங் கம்மல். இது நிறையா தடவை இப்போ ஆன்லைன்லலாம் வந்திருக்கு. பட் இருந்தாலும் வந்து நான் சென்னையில் ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு கூட அவுட்டிங் போகிறப்ப டி நகர் கிட்ட வாங்கினேன். அப்போவே இதோட ரேட்டு வந்து 110 ரூபாயோ ஏதோ கிட்ட வாங்கினேன். பட் பார்த்தோன்னே எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ட்டு எனக்கு அவள் தான் வந்து வாங்கி கொடுத்தா. வாங்கினோடனே அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் பத்திரமா வச்சுருக்கேன். ரொம்ப டைம் இதை வந்து போட்டது கிடையாது. ஒரு 2 டைம்ஸ் தான் இதை வந்து போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் பத்திரமா வச்சுருக்கேன். எனக்கு இது கம்மல் ரொம்பவே பிடிக்கும். என்கிட்ட இருக்கிற இயரிங்லேயே இது ரொம்ப எனக்கு பிடிக்கும். இந்த கம்மல் வந்து லைவுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட் டைம் இதை போட்டு நான் லைவ் போட்டப்போ எனக்கு அந்த லைவுக்கு வந்து எல்லாருமே சொன்னாங்க இந்த கம்மல் இயரிங் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் மீஷோவில் தான் இருந்தால் வாங்கியிருந்தேன். 120 ரூபாய் இதோட ப்ரைஸு. இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கீழே இருக்கிற இந்த பால்ஸு தான். அதாவது நம்ம எப்படி பண்ணாலும் இது வந்து டிங்கு டிங்குன்னு ஆடிட்டே இருக்குமா. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கம்மல். இந்த மாதிரி ஒரே ஒரு சின்ன ஒரு இது இந்த மாதிரி நீங்கள் பெருசாக எனக்கு இயரிங்ஸ் போட பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் போடணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய மீஷோலேயே வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். என்னென்னா நம்ம வெயிட்டான இயரிங்ஸ் போடுறப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரில் வந்து இந்த மாதிரி பாட்டாக கொடுத்துருப்பாங்க. இதை ஒன்று மட்டும் நம்ம எடுத்து நம்ம காதுக்கு, அதாவது இந்த இயர்லோப் பின்னாடி நம்ம வந்து அட்டாச் பண்ணி வச்சுட்டு இந்த கம்மலை நம்ம எப்போவுமே போடுற மாதிரி அதில் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த தோலோட வெயிட் வந்து நம்ம காதுக்கு வந்து வராது. அதாவது இந்த ஸ்டிக்கரே வந்து அதை எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து உங்களுக்கு ஓட்டை வந்து பெருசாகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நான் ப்ராடக்ட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணி வைக்கிறேன். இருக்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க. ஓகே. இந்த கம்மல் வந்து இந்த ஹார்ட் ஷேப்காக வாங்கினேன். இந்த கலர் வந்து இதில் ரொம்ப டபுள் கலர் மாதிரி தெரியும் ரிஃப்ளெக்ட் ஆகுறப்போ. ஸோ அது ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன். இது ரேட்டு வந்து 55 ரூபாயோ வாங்கினேன். பட் எனக்கு சரியாக தெரியல. பட் 55 ரூபா அந்த மாதிரிக்குள்ளே தான் வந்துச்சு. 60 ரூபாய்க்குள்ளே தான் வந்துச்சு. ஸோ ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன். இது இன்னும் ஒரு டைம் கூட நான் வியர் பண்ணவே இல்லை. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்மல். இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட 60 ரூபா தான் இதை கொடுத்து நான் வாங்கினேன். இதுவும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் தான் வாங்கினேன். இந்த ஷேப்காகவே எடுத்துட்டேன். பட் நான் நிறைய டைம் நான் அதை போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கம்மல். அப்புறம் எனக்கு இந்த கம்மல் வந்து இந்த ஸ்டாருக்காக நான் வாங்கினேன். இது வந்து நான் ஸ்டாரு பென்டென்ட் வச்சுருக்கேன் இந்த செயினோட. அதை பேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த கம்மல் வாங்கினேன். இதுவும் இன்னும் வந்து நான் போடவே இல்லை. ரேட் வந்து ரொம்ப கம்மி தான். 35 ரூபா தான் இந்த கம்மலோட ரேட்டு. இது வந்து நான் சித்திரை திருவிழா பார்க்க போகிறப்ப தான் இந்த கம்மலும் நான் வாங்கினேன். இதோட ரேட்டு வந்து 75 ரூபா. பட் இதை வந்து இன்னும் நான் ஒரு டைம் கூட வந்து வியர் பண்ணலை. இது வந்து இந்த கம்மல் வந்து வெயிட்டே தெரியாது. ஒரு மாதிரி ரொம்ப காற்றுல போட்ட மாதிரி இருக்கும். அடிக்கடி இதை நான் போட்டிருக்கேன். வீடியோஸ்லேயே நீங்களே பார்த்துருப்பீங்க. இதுவும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து தான் நான் வந்து வாங்கினேன். அதாவது அவங்க வாங்கியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால அவங்கக்கிட்ட இருந்து கேட்டு நானே வாங்கிக்கிட்டேன். இந்த கம்மலோட ரேட்டு தெரியலை. அவங்கக்கிட்ட கேட்டால் தான் தெரியும். எனக்கு பெருசாக சம்டைம் வந்து போடுவேன். எங்கேயாவது நம்ம வெளியில் போகிறோம், கோவிலுக்கு போகிறோம், அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா. பட் வீட்டில் இருக்கிறப்ப சும்மா வந்து நான் இந்த மாதிரி தான் குட்டியாக அந்த பெட்டல்ஸ் வச்சது, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாரு அந்த மாதிரி தான் நான் வந்து போட்டிருப்பேன். நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் கோல்டில் செலக்ட் பண்ணது இந்த 2 கம்மல் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த டிசைன் பிடிச்சி போய் தான் வாங்கினேன். ரேட் வந்து எனக்கு சரியாக தெரியல. நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இது முடிச்சாச்சு. செகண்ட் ஒன்லேயும் இந்த கம்மல் வந்து இதோட ஹிஸ்ட்ரி சொன்னால் நீங்களே ஆடி போயிடுவீங்க. 2015 வாங்கினது இந்த கம்மல். ஃபஸ்ட்டு நான் பெரிய தோடு போட ஆசைப்பட்டு வாங்கின கம்மல். எங்கள் அம்மா எனக்கு தீபாவளிக்கு வாங்கி கொடுத்தது. ரோட்டுக்கடையில் வாங்கினோம். அதாவது தீபாவளிக்கு பர்ச்சேசிங் பண்ணிட்டு இருக்கிறப்ப ரோட்டுக்கடையில் விற்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அப்போ எனக்கு வந்து இந்த கம்மல் வேணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு வாங்கினேன். ஒரே ஒரு டைம் தான் போட்டேன். தீபாவளிக்கு மட்டும் போட்டுட்டு அப்படியே கழட்டி வச்சது தான். அப்படியே எனக்கு வந்து இயரிங்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சின்ன கம்மல் வாங்கினாலும் அதை பத்திரமா வச்சுருப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சேவ் பண்ணி வைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வாங்கி 2015 வாங்கினேன். இது வந்து சொன்னால் நம்ப மாட்டீங்க. எனக்கு வந்து ப்ரைஸ் விழுந்துச்சு இந்த கம்மல். ஸோ ஞாபகத்தமாக வச்சுருக்கேன். இது வந்து இன்னும் நான் வந்து போட்டது கூட கிடையாது. 5 ரூபா ப்ரைஸு கிழிச்சப்போ எனக்கு இந்த கம்மல் வந்து விழுந்துச்சு எங்கள் வீட்டுக்கு கடைக்கில்.
இதுவும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில் தான் வாங்கினேன். இதோட ரேட்டு வந்து 15 ரூபாய். எனக்கு இந்த கம்மலில் வந்து பிடிச்சதே இந்த பூ டிசைனுக்காக தான் நான் இந்த கம்மல் வாங்கினேன். இதோட ரேட்டு வந்து கம்மலுக்கும் ரேட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. 80 ரூபாய் இந்த கம்மலோட ரேட்டு. பட் இருந்தாலும் இந்த பூ டிசைனுக்காக இந்த கம்மலை வந்து நான் வாங்கினேன். இது வந்து மீஷோவில் வாங்கினேன். இந்த கம்மலை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுவும் இந்த க்யூட்டான மாட்டல் கூட கொடுத்துருந்தாங்க. இது வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் பின்னாடி. இதுவும் தனியாக தான் வந்துருந்துச்சு, இதுவும் தனியாக தான் வந்துருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்து வியர் பண்ணியே பார்க்கல. பட் ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன். இது ரேட்டு வந்து 240 ரூபா. இந்த ரெண்டு கம்மல் வித்து மாட்டலோட. தோ இந்த கலர் கம்மல் வந்து நான் டியூட்டிக்கு போகிற ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்து வாங்கினேன். ஏன்னா டியூட்டிக்கு போகிறப்ப பெரிய ஸ்டெட்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி குட்டி கம்மலாக தான் வந்து போடணும். ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பட்டர்ஃப்ளை கம்மல் வந்து வாங்கினேன். இது ஜோடி வந்து 5 ரூபீஸ் தான். ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன். டெய்லி வந்து ஒவ்வொன்று வியர் பண்ணிகிட்டே போவேன். டெய்லி கலராக. இது நான் வந்து மார்க்கெட்டுக்கு போகிறப்ப எங்கள் அம்மா கிட்ட கேட்டு அடம் பிடிச்சி வாங்கினேன். ஏன்னா எனக்கு இந்த குட்டி கம்மல்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சைடு கம்மலுக்கு போட்டால் நல்லாயிருக்கும்ன்ட்டு இதை வாங்கினேன் ஒவ்வொன்றும். இதோட ரேட்டு வந்து 10 ரூபா. ஸோ 4 பேர் வாங்கினேன். இப்போ வந்து 3வது கம்பார்ட்மெண்ட். இதில் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்மலாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கம்மல் வந்து இந்த கம்மல். ஸோ சில்வரில் வந்து இந்த கம்மல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ கோல்டில் வந்து வாங்கினேன். இதுவும் வந்து இன்னும் போடவே இல்லை. இதோட ரேட்டு வந்து 50 ரூபா. இது வந்து எங்கள் அண்ணி வந்து எனக்கு கொடுத்தாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி கலராக வந்து வியர் பண்ண மாட்டேன், நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி பொருள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்கினோடனே இன்னும் நான் வந்து ஒரு டைம் கூட இந்த கலெக்ஷன் வந்து நான் போடவே இல்லை. பட் இதெல்லாம் நான் வந்து போட்டுட்டேன். ரேட்டு வந்து எனக்கு கரெக்டாக தெரியலை. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அட்டம் பிடிச்சி வாங்கினேன். இது வந்து கொடைக்கானலில் வாங்கினேன் இந்த கம்மல். ரேட்டு வந்து கிட்டத்தட்ட 180 ரூபா இந்த ஒரு கம்மல் மட்டும். பட் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். நான் எங்கேயாவது அக்கேஷ்னலாக எங்கேயாவது பார்ட்டிக்கு இல்லை ஃபங்க்ஷனுக்கு எதாவது போனால் இந்த மாதிரி கம்மல்லாம் வந்து போடுவேன். நீங்களே பார்த்துருக்கீங்களா நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு. இந்த கம்மலும் நான் மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட தான் வாங்கினேன். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி என்கிட்ட இந்த கலர் ட்ரெஸ் கூட இல்லை. பட் இருந்தாலும் இந்த கலருக்காகவே இந்த கம்மலை வாங்கிட்டேன். ரேட்டு வந்து 280 ரூபா. 300 ரூபாய்க்கு 20 ரூபா கம்மி. ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான். பட் வந்து எனக்கு இந்த கம்மல் டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால வாங்கினேன். இந்த கம்மலும் வந்து நான் கோவிலில் தான் வாங்கினேன். இது கம்மல் வந்து எனக்கு கோவில் திருவிழாவுக்கு போடணும் அப்படின்றதுக்காக வாங்கினேன். இதோட ரேட்டு வந்து 280 ரூபா தான். ஆக்சுவலாக இந்த கம்மலை நான் வந்து போட்டிருக்கேன், நீங்களே பார்த்துருக்கீங்க. ஆப் சாரி வியர் பண்ணி நான் போட்டிருக்கேன். இதோட ரேட்டு 280 ரூபா. ஓகே, நம்ம வீடியோவோட இறுதி சுற்றுக்கு வந்து விட்டோம். இவ்வளோ தான் என்னுடைய இயரிங்ஸ் கலெக்ஷன். இந்த கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த இயரிங்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸும் நான் வந்து ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் தேவைப்பட்டால் போகிறவங்க வாங்கிக்கோங்க. ரேட்டு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then டாடா பாய். எல்லாருக்கும் have a nice day. I love you all. Bye bye. அவ்வளோதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க.